மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் கூறி வருவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தமிழகம் அடிப்படை வளர்ச்சி அடையவில்லை என விமர்சித்தார். ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் பஸ், ரேஷன் பொருட்கள், நல்ல ஒரு ஸ்கூலு, டாய்லெட் வசதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சுட்டு 1 கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க நம்மளுடைய யங் ஜெனரேஷன். அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளால் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் தமிழக அரசியலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். 5 கட்சி தலைவர்கள் இன்னைக்கு கேப்டன் கிட்ட இருக்காங்க. அது ஒன்றும் எல்லாரும் 5 பேருமே சாதாரண தலைவர்கள் இல்லை. பாரம்பரியமான கட்சி, பாரம்பரியமான தலைவர்கள் இன்னைக்கு கேப்டனை முதல்வராக ஏற்றுக்கொண்டு இந்த 6 கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மெகா கூட்டணி என்றால் அது தேமுதிக மக்கள் நல கூட்டணி, தமாக தான். மாற்று இன்னைக்கு ஜெயலலிதா கூட இன்னைக்கு யார் கூட்டணியில இருக்காங்க நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே லெட்டர் பேட் கட்சி, அதனால எல்லாரும் ரெட்டை இலை சின்னத்துல தான் போட்டிப்பாங்க.